வாக்குத்தத்தம் உன்னுடையது. அன்பு பிள்ளையே, உன் வாழ்வில் பாதுகாப்பு மிக அவசியம். அந்த பாதுகாப்புக்காக நீ பல உபகரணங்களை உபயோகிக்கிறாய். அவைகளை அதிக விலை கொடுத்து வாங்கவும் நீ ஆயத்தமாக இருக்கிறாய். ஆனால் அவையெல்லாம் முழு பாதுகாப்பு தானா என்று என்றைக்காவது யோசித்தது உண்டா? உன் வாழ்வில் முழு பாதுகாப்பை தருவது எது? இன்று சிறந்த பாதுகாப்பு என்னிடத்தில் உண்டு. உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். இந்த பாதுகாப்பு தான் நிரந்தரமானது. அதற்கு நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? பகல் முழுவதும் முழுவதும் ஒரு காலும் அமைதியாய் இருக்காதே. வழியில் போகிற போதெல்லாம் ஸ்தோத்திரம் செலுத்து. வீட்டில் இருக்கிற போதெல்லாம் கர்த்தரை துதி. மனதிலே ஜெபி. வேத வசனத்தை அதிகமாக வாசித்து மனப்பாடம் பண்ணு. வசனம் உன்னை காக்கும். உன் வழிகளிலெல்லாம் என்னை நினைத்துக்கொள். நான் உன்னை பாதுகாப்பேன். நீ என் கரத்தில் இருக்கிறாய். ஆதார வசனம்: எருசலேமே, உன் மதில்கள் மேல் பகல் முழுவதும் முழுவதும் ஒரு காலும் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாய் இருக்கலாகாது. ஏசாயா 62:6.